Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். Draw the graph of அப்படின்னு சொல்லி நமக்கு இங்க ஒரு parabola equation கொடுத்திருக்காங்க and use it to solve அப்படின்னு ஒரு quadratic equation சொல்லிருக்காங்க. இந்த parabola draw பண்ணிட்டு இந்த quadratic equation solve பண்ணி இதுக்கான roots கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First இந்த parabola equation எடுத்து எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? First x எழுத போறோம். x-க்கான valuesலாம் கொடுக்க போறோம். அதுக்கு வந்து இந்த x வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கா? x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறதுனால நமக்கு வந்து x உடைய பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா -4ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுவே நெகட்டிவா இருந்தா -2ல இருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவே எனஃப் தான். ஓகே, -4 -3 -2 -1 0 1 2 3 வரைக்கும் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டா நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. x2 3x2 அது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்டா y போட்டுக்கணும். ஓகே, நமக்கு தேவை x-உம் y-ம் தான். சரி, இப்போ x2 அப்படின்னா என்ன? இந்த x உடைய வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப நெகட்டிவ் வேல்யூலாம் என்ன ஆயிடும்? நமக்கு பாசிட்டிவ் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 1 ஸ்கொயர் பண்ணா 1, 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான், 1னா 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. நெக்ஸ்ட் 3x அப்படின்னா என்ன அர்த்தம்? x-ஐ வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே 3ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கலாமா? ஸோ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 3 4s are 12 வந்துடும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 3s are 9, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 2s are 6, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், 3 1s are 3. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ இங்கே பாசிட்டிவ் தான். ஸோ 3 கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது 3, 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 6, 3 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 9. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 2 வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கா? அப்ப அதோட சிம்பிள் பிளஸ்ல இருக்கிறதுனால அப்படியே எல்லாத்துலயுமே 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம y கண்டுபிடிக்க போறோம். y அப்படின்றது என்ன? x2 + 3x + 2. இந்த மூணுத்தையும் ஆட் பண்றது தான் y வேல்யூ. ஸோ இதை எடுத்துக்காதீங்க, இங்க இருக்கிற இந்த மூணுத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணும்? இது ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் ரெண்டும் பாசிட்டிவ் ஆகும் இல்லையா? 16 2 ஆட் பண்ணா 18. அதுல இருந்து 12 மைனஸ் பண்ணுவோம். 18ல இருந்து 12 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணாதீங்க. ஈஸியா எப்படி போடணும்னா இது +9 இது -9 அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6ஆ, இங்க -6 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? +6 - 6 0 ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 3 என்ன ஆகும்? 0 ஆயிடும். இது ரெண்டுமே 0. அப்ப இதுக்கு வேல்யூ கிடையாது, இந்த 2 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 3 வந்து 4, 4 + 2 வந்து 6. நெக்ஸ்ட் பாருங்க, 4 + 6 வந்து 10, 10 + 2 வந்து நமக்கு 12 வந்துரும். 9 + 9 வந்து 18, 18 + 2 வந்து 20 கிடைச்சிரும். அப்ப பாயிண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாமா? x, y, -4, 6. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -3, 2. நெக்ஸ்ட் -2, 0. நெக்ஸ்ட் -1, 0. நெக்ஸ்ட் 0, 2. நெக்ஸ்ட் 1, 6. நெக்ஸ்ட் 2, 12. அப்புறம் 3, 20. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேரபோலா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y = x² + 3x + 2. இங்க கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை என்ன பண்ண போறோம்? சப் பண்ண போறோம். லெஃப்ட்ல கொடுத்தது ரைட்டும், ரைட்ல கொடுத்தது லெஃப்ட்டும் எழுதிக்கலாம். 0 = x² + 2x + 1 வந்துடும். ஏன்னா இந்த x²க்கு நேராக x², xக்கு நேராக x², x கான்ஸ்டன்ட் நேராக கான்ஸ்டன்ட் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதுல இருந்து இதை நம்ம சப் பண்ண போறோம். இப்போ சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்றோம். எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால நான் நெகட்டிவ் போட்டுக்கிறேன். y - 0 வந்து y தான் கிடைக்கும். x² - x² கேன்சல் ஆயிடுமா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, 3x - 2x இது வந்து மைனஸ். அப்போ என்ன ஆகும்? நமக்கு 1x கிடைக்குமா? அப்போ x மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இது பாருங்க, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 1 தானே கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் +1 அதை போடணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 2 - 1 என்ன கிடைக்கும்? நமக்கு 1 தான் கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ், அதனால +1 வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம x போடுவோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா x தான் இருக்கு. ஸோ அந்த x இங்கேயே போட்டதுனால நம்ம போட தேவையில்ல. அப்புறம் +1 இருக்கு, அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். லாஸ்ட் என்ன பண்ணணும்? y போடுவோம். இப்படி தானே போடுவோம். சரி, xக்கு வந்து வேல்யூஸ் எப்பவுமே எப்படி எடுக்கிறீங்கன்னா -2ல இருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஈக்குவேஷனுக்கு மட்டும். ஓகே, ஸோ -1 0 1 2. இப்போ பாருங்க, இங்கே 1 இருக்கிறதுனால நான் எல்லாத்துக்கும் 1 போட்டுக்கிறேன். இப்போ y உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் y உடைய வேல்யூ. ஸோ இதுவும் ஆட் பண்ணுறது தான் y உடைய வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகே, இது -1, இது +1. அப்போ என்ன ஆகும்? 0. இது 0, இங்கே 1. 0க்கு வேல்யூ கிடையாது, இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க. 1 + 1 வந்து 2 ஆகும். 2 + 1 வந்து 3 ஆகிடும். இதுக்கு வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். x, y -2, -1. நெக்ஸ்ட் -1, 0 0, 1 1, 2 2, 3.
சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 யூனிட்டாக எடுக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேல் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எழுதிக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -4,6 இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். -4 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது, 6 வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஸோ -4க்கு நம்ம நேராக 6க்கு நேராக பார்க்கும்போது பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். -4,6 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -3,2 -3 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 2 வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட் இந்த இடத்துல வரும், -3,2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -2,0 ஸோ -2 வந்து இங்கே வரும், 0வும் நமக்கு இதுலேயே தான் வந்துடும். ஸோ இந்த இடத்துல -2,0ன்னு போட்டுக்கலாம். பாருங்கள் ஒயில் 0 வந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள் -1,0 ஸோ -1,0 போது நமக்கு பாயிண்ட் இங்கே தான் வரும், -1,0. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் 0,2 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, 2 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ 0,2ன்னு போட்டுக்கலாம். பாருங்கள் எக்ஸில் 0 வந்தால் ஒய் ஆக்சிஸ் மேலே அந்த பாயிண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 1,6 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் வரணும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் 2,12 2 வந்து இங்கே இருக்கா, 12 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே பார்க்கணும். இப்போ 2,12ன்னு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3,20 பாருங்கள் 3 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 20 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வரும், 3,20ன்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இப்படியே தான் வரப்போகுது நமக்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா, y = x² + 3x + 2. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் பிளாட் பண்ணிக்கலாம். -2, -1 -2 பாருங்கள் இங்கே இருக்கா, -1 வந்து 0க்கும் -2க்கும் நடுவில் வரும். அப்போ பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே, -2, -1. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1,0 ஸோ -1 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 0வும் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட். ஆல்ரெடி நம்ம இங்கே பிளாட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0,1 0 வந்து இங்கே இருக்குது, 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ 0,1 வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 1,2 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 2 இங்கே இருக்குது, 1,2 இங்கே வரும். நெக்ஸ்ட் 2,3 2 வந்து இங்கே இருக்குது, 3 பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் வரும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வரும், 2,3. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்ன, y = x + 1 நான் இங்கே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். என்ன பாருங்கள், -1க்கு நேராக இருக்குது. ஸோ -1 தான் இதோடைய சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம்னா, therefore the solution of கொஸ்டினில் கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். x² + 2x + 1 = 0 is x = -1ன்னு எழுதிக்கலாம். அதாவது இது x² இருக்கிறதுனால இதுக்கு 2 சொல்யூஷன் வரும். அப்போ ரெண்டுமே -1 தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும், அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.